ஆத்ம வணக்கம். மறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், முதலில் உங்கள் சுமையை வீசி எறியுங்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை ஜெகா நடராஜர் அவர்கள் நடாத்துவார். அதன் பின்பு இன்றைய உரை நவஜோதி ஜோகரத்னத்தால் நடாத்தப்படும். இன்றைய உரை நவஜோதி ஜோகரத்னத்தால் நடாத்தப்படும். இந்த உரை லண்டனில் சந்தித்த காந்தி மக்கன்டயர் என்ற உரையாக அமைகின்றது. அதன் பின்பு பின்னோட்டம், கேள்வி பதில் என அளவாக 9:30 மணிக்கு நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். நன்றி. இப்போது அன்பாக ஜெகாவை அழைக்கின்றோம். நன்றி தமா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் 1/2 மணி நேரம் வரை மேற்கொள்ள உள்ளோம். இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முகு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமாதாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jagamaster. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for providing the facilities. Let us sincerely wish you Valha Valamudan,
Valhavalmudan, live prosperously, and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Jagat Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for doing the recording. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to myself for playing the music. Thank you all. ஓகே, நன்றி தாரா. இப்போது பாபு நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அவைய போட்டுருக்கீங்களா? Host. ஓகே, இப்போது நாங்கள் நவஜோதி அவர்களை சந்திக்க போகின்றோம். இவர் தினகரன் உலகளாவிய நடாத்திய சிறுகதை போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட பெருமையுடையவர். பாமுகம் மகரந்த சிதறலை நடாட்டும் பலரில் இவரும் ஒருவராவார். 9 ஜோதியில் அதில் ஒரு ஜோதியாக இவர் விளங்குகின்றார். இன்றைய உரையை போகும் நவஜோதி இன்றைய உரையாக லண்டனில் சந்தித்த காந்தி மெக்கன்டையரை பற்றி கூற வருகின்றார். அம்மா, இப்போது களம் உங்களுடையது. நன்றி தமயந்தி அக்கா மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது புது வருட நத்தார் முடிந்தது புது வருட வாழ்த்துக்களை கூறி நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக வணக்கம். இதில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் தமயந்தி அக்கா, நாதன் அண்ணா மற்றும் தாரா அவர்களுக்கும் முதற்கண் எனது அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக கொண்டு நடத்தும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மிக அழகாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மிக அழகாக இருந்தது. உங்களுடைய நல்ல அழகான ஓசையோடும் உங்களுடைய சந்தோஷமாக நாங்கள் இன்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக இன்று நாடகம் பற்றிய ஒரு குறிப்பைத்தான் நான் உங்களோட கலந்துரையாட வேண்டும் என்று யோசித்திருக்கின்றேன். உண்மையாக உலகத்தை நாங்கள் உற்று நோக்கினோமே என்றால் நாங்கள் நாடகம்தான் நடித்து கொண்டிருக்கின்றோம். அத நாங்கள் எல்லோருமே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். மாற்றங்கள் தான் வரலாறு. அதாவது நாடகங்கள் மூலமாக இப்ப நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறதே எங்களுடைய எல்லாமே மாறிக்கொண்டே வருகிறது. அதுதான் வரலாறாக வர்றது. அதுதான் அந்த நாடகம் என்றதே எங்களுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாங்க நாடகம் தான் நடித்து கொண்டு இருக்கின்றோம். சரியான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. உலகத்தை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில நாங்கள் எல்லோரும் நாடகம் நடிக்கிறோம். இது நல்ல சுவையாக இருக்கும். அதாவது உங்களுடைய கருத்துக்களும் கடைசியில பரிமாறப்படும் போதுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அரசியலோ அல்லாட்டா எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோ அல்லாட்டா குடும்ப உறவுகளோ அல்லாட்டா சகோதரங்களோ அல்லாட்டா தற்போதைய இளம் சமுதாயத்தினரையோ எல்லாவற்றையும் நாங்க நோக்கி பார்க்கும் எல்லாம் நாடகம், எல்லாமே நாடகம். அந்த வகையில நான் ஒரு காந்தி மெக்கன்டையர்னு சொல்லி அவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அந்த இது அவரை பற்றி எங்களுடைய ஈழத்து தமிழர்கள் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம் என்றதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுக்குள்ளே பல திறமை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ புலம்பெயர்ந்து பல்வேறு உலக நாடுகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய திறமைகள் வெளிப்படையாகத்தான் திகழ்கின்றது. ஆனா அதை அமுக்கிறவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுதான் நான் கூறியது போன்ற நாடகம்தான். அந்த வகையில இப்ப கொரோனாக்கு முதல் என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் அவரை சந்தித்தது இங்க லண்டன்ல. அவர் காந்தி மெக்கன்டையர் ஈழத்துல ஆங்கில நாடக வரலாற்றில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த
நாடக கலைஞரான காந்தி மெக்கண்டரை நாங்கள் தமிழ் நாடக மேடையில் நான் லண்டன்ல தரிசிக்க முடிந்தது எனது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் நினைக்கிறேன். கொரோனாக்கு முதல் தான் நடந்தது. என்ன ஆண்டு என்று எனக்கு ஞாபகம் இல்லை என்றாலும் எனக்கு இன்றைய காலத்துல அவரை நாங்கள் நினைவு கூறணும் என்று நான் விரும்பினேன். ஏனென்று சொன்னால் சில நாட்களுக்கு முதல் தான் எனது தந்தையின் நண்பருடன் கேட்டேன், ஆஸ்திரேலியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பெரிய ஆள் இப்பொழுதும் இருக்கின்றாரா? ஆமாம், இருந்து கொண்டே இருக்கின்றார். ஆனா இப்பொழுது அவர் கொஞ்சம் சற்று எல்லோருக்கும் போவது போலதானே கொஞ்சம் வயது போயிருக்கும் என்றுதான் நம்புகின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாக உங்களுக்கு தெரியும், லண்டன்ல விம்பம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது பலவிதமான நிகழ்வுகள் லண்டன்ல இடம்பெறுகின்ற இலக்கிய நிகழ்ச்சிகளோ என்னன்னு சொன்னாலும் அவர்கள்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வேளையில தான் லண்டன்ல காந்தி மெக்கண்டர் என்ற ஒருவரை அழைத்து இங்கு ஆஸ்திரேலியாவில இருந்து வேற கலந்திருந்தார். அவர் 2 நாடகங்களை நடித்தார். சாரத்தின் மகிமை, அடுத்து வாத்தியார் ஆகிய இது நாடகங்களும் இங்க வேற ஒரு ஹால் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுல காட்டி இருந்தவர். அதனை பார்வையிட்ட பசுமையான நினைவுகள் உண்மையாக எனக்கு நெஞ்சில் படர்கின்றன. அந்த நாடகங்களை வந்த ரசிகர்கள் எல்லோருமே வெகு நல்ல கவனமாக, உங்களுக்கு தெரியும் பின்ட்ராப்ஸ் லைன், ஒரு சைலண்ட் நல்ல அமைதியாக இருந்து அந்த நாடக அரங்கில் பார்த்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். அது ஒரு தனி பெரும் ஆளுமையாக கருதப்படும். உங்களுக்கு தெரியும், ஏர்னஸ்ட் மெக்கண்டரின் சகோதரர் அவர். அவரும் பேராதனை, கொழும்பு ஆகிய நாடக அரங்கில மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கியவர் இவற்ற சகோதரர். அவற்ற தம்பியர் தான் இவர் காந்தி மெக்கண்டர். இவியல் 2 பேருமே இந்த நாடகத்தை தான் தன்னுடைய உயிர் மூச்சாக கருதும் ஒரு கலைஞர்களாக திகழ்ந்தார்களாம். இன்றும் தான் நாங்கள் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளேயும் இந்த உரை முடிஞ்ச பிறகு எங்களுக்குள்ளேயும் எங்கட திறமைகள் இருந்தால் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் எங்கட நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்துறது. அதாவது 2 பேருக்கு ஏற்படுற முரண்பாடுகள் தான் இந்த நாடகங்களை உருவாக்குகின்றது என்றது நான் வாசித்த அனுபவத்திலிருந்து பெற்ற அனுபவம். அதாவது கொழும்பு மெதடிஸ்ட் நாடக சங்கத்தில் இருந்து உருவாகி லியனல் பென்ட் அரங்கில் வளர்ந்து அங்க லண்டன் டிராமா ஸ்டூடியோவில் அவர்கள் புலமை பரிசுகள் எல்லாம் பெற்று ஒரு நாடக கலையை கற்று தேர்ந்த ஒரு நாடக கலைஞர் ஆவார். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் தான் தந்த வாழ்வின் ஆதாரமாக அவருடைய நாடகத்தை தான் வர்த்து கொண்டு ஒரு துணிச்சல்காரன் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நாடகத்தை தான் மக்களுக்கு தண்டி அதாலதான் அவர் நல்ல விடயங்களை தானே சொல்லுவார் இல்லையா? அந்த விதத்துல இந்த மக்களுக்கு நல்ல விடயங்களை நாடகத்தின் ஊடாக கொடுத்த ஒரு ஆள். 20க்கும் மேற்பட்ட ஆங்கில ஹாலிவுட் திரைப்படங்களில், தொலைக்காட்சி நாடகங்களில் நடித்த அனுபவம் மிகுந்த காந்தி மெக்கண்டர் இன்று அவர் வருத்தமாயிருப்பார் நினைக்கிறேன். நடிக்கா இல்ல, அவர் வந்த வேளையில இந்த மேடியேறும் ஆங்கில நாடகங்களில் காந்தி மெக்கண்டர் அழுத்தமான ஒரு நடிப்பாற்றலை காண முடியும். நீங்க கூகுள்ல போயிட்டு காந்தி மெக்கண்டர் அடிச்சாலும் அவர் நடிச்ச ஹாலிவுட் படங்களெல்லாம் நீங்க பார்க்கலாம். என்னண்டா எங்கட ஈழத்தார் அப்படி நான் எங்களுக்கு ஒரு பெருமை தானே இல்லையா? நாங்க மிகவும் சந்தோஷப்பட வேணும். இந்த வேளையில உங்களுக்கும் மிகவும் சந்தோஷமா இருக்கும். சில நேரம் உங்களுக்கும் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் என்றதும் எனக்கு தட்டுகிறது. காந்தி மெக்கண்டரின் நாடகங்கள் அந்த அரங்கில் லண்டனில் அறிமுகப்படுத்தி உரையாற்றிய விமர்சகர் மூல நித்யானந்தன் அந்த நேரத்துல எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. என்னென்றா, அவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு வடிவா சொல்லக்கூடிய ஆள். ஈழத்து தமிழ் நாடக அரங்கில் உங்களுக்கு தெரியும், தனிநபர் நாடக அரங்கு புதியது அல்ல.
எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. சில நேரம் உங்களுக்குள் யாருக்கும் இருந்தா உங்களோட அனுபவத்தையும் சொல்லலாம். இந்த அண்ணன் ரைட் போன்ற நகைச்சுவை நாடகம் மூலம் கே.எஸ். பாலச்சந்திரன் தனிநபர் நகைச்சுவை நாடக வடிவத்திற்கு ஒரு அடித்தளமாக இட்டவர். அந்த நேரத்துல அவர் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இன்றும் எனது மனதில் உண்மையாக ஆணித்தரமாக அசைகிறது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சில பேர் இருந்தா உங்களுடைய அனுபவத்தையும் சொன்னா சந்தோஷமாக இருக்கும். என்னன்னா நாங்கள் இது ஒரு பதிவாக்கி வைக்கலாம்னு நினைக்கின்றேன். தற்போது தமிழர்களின் புலம்பெயர் வாழ்வில் காந்தி மெக்கண்டேர் அறிமுகப்படுத்தும் தனிநபர் நாடக அரங்கு நமது சூழலுக்கு மிக மிக பொருத்தமானது என்று அவர் அந்த உரையில சொன்னது இப்ப ஞாபகம் இருக்கு. எனக்கு இங்கேயும் வீட்லயும் எனக்கு தெரியும், எந்த மகனும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் வாரிக் யூனிவர்சிட்டியில செய்து பட்டம் பெற்றவர். அவனும் இந்த காமெடி நாடகங்கள் எல்லாம் பார்ப்பார். அப்பதான் நான் யோசனை யங்காக்களுக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் இருக்குத்தான். அந்த வேளையில நான் காந்தி மெக்கண்டரை இப்ப தமயந்தி அக்கா சொன்ன மாதிரி நான் இந்த மகரந்த சிதறல் 2005 தொடக்கம், அதாவது பெண்கள் லண்டன்ல இடம் பெற்ற பெண்கள் சந்திப்புல துவங்கி இன்று வரை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு வருஷம் ஒரு ஹாலிடேல நிக்கிறபடியால் எனக்கு அத்துடன் என்னுடைய உடம்பு சரியில்லை, நீங்க மன்னிக்க வேணும். என்னுடைய குரல் அவ்வளவு நல்லதாக இல்லை. அந்த வகையில நான் அதை போட்டிருக்கிறேன். நான் தொடங்க இன்னும் ஒரு 2 வாரத்துல நான் தொடங்க இருக்கின்றேன். அந்த வேளையில காந்தி மெக்கண்டரை கூட நான் அந்த நிகழ்ச்சியில மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில நேர்காணல் ஒன்று செய்திருந்தேன். இப்ப நினைக்கும் போது எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட பெரிய ஆக்கள் எல்லாரையும் செய்திருக்கிறேன் என்று சொல்லி. அவர் தனிநபர் நாடக வடிவத்தின் முக்கியத்துவம், அதாவது காந்தி மெக்கண்டர் அத வலியுறுத்தி பேசியிருந்தார். அதாவது மாதக்கணக்க ஒரு மேடை நாடகம் என்றா ஒவ்வொரு பாத்திரங்களையும் மாதக்கணக்காக நாடக ஒத்திகைகள் பார்த்து, மற்றது நடிகர்கள் பல்வேறு நடிகர்கள் நடிப்பார்கள் இல்லையா, எல்லாம் ஒன்று சேர்த்து காட்சிகளும் அந்த மற்ற போடுறதுக்கு உடுப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்து வெவ்வேறு இடங்கள்ல மேடையேற்றது போன்ற பல நாடக கஷ்டங்களை அந்த தனி நபர் ஒரு ஆள் தான் பல பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறார். அந்த நாடக நிவர்த்தி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வானொலி, அப்போ வானொலி தான் இப்போ மாதிரி, இப்பொழுது பாமுகம் டிவி அந்த யூடியூப்ல வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அப்படி வருவது குறைவு. அந்த நேரம் அதெல்லாத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதாவது நேரமின்றி இப்ப கடந்த முறை நான் நினைக்கிறேன் எனக்கு நேரம் இல்ல, சரியான பிஸியான்னு சொன்ன மாதிரி அந்த இது செய்தனால் அப்படியான ஒரு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர் சூழலுக்கு காந்தி மெக்கண்டர் முன்வைக்கும் அந்த தனிநபர் நாடக அரங்கு உண்மையாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவர் காந்தி மெக்கண்டர் ஒரு சாரத்தின் மகிமைன்னு சொல்லி ஒரு நகைச்சுவை நாடக வகையத்தான் அது சேர்ந்தது. ஒரு ஸ்டாண்டப் காமெடி. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்னுடைய மகன் அடிக்கடி பார்ப்பான். ஒரு ஆள் தான் அதுல காமெடி செய்யும். இங்கிலீஷ் இதுல கூகுள்ல போய் பார்த்தால் கூட பல பேரை பார்க்கலாம். நகைச்சுவை பிராங்கி பைரன் சொல்லி ஸ்டீஃபன் ஃப்ரை, அது முக்கியமாக நானும் கூடுதலாக பார்ப்பேன். அதை விட உங்களுக்கு தெரியும், ராபின் வில்லியம்ஸ் ஒரு தற்கொலை செய்தார், ஒரு அமெரிக்க ஆக்டர். 2014 எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏனென்றா என்னுடைய மகன் அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதினவர். அவன் நல்லா எழுதுவான். நான் என்னத்துக்கு எழுதுறான்னு சொன்னா இங்கிலீஷ்ல எழுதுவேன், தன் பேரே போட மாட்டேன். why you didn't put your name ன்னு சொன்னா I don't mind ன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அதரும் பார்க்கிற இது என்னண்டா இது ஒரு உளவியலோடு சம்பந்தப்பட்ட நாடகங்கள். இந்த ராபின் வில்லியம்ஸ் இந்த தற்கொலை செய்வதற்கும் சேர்ந்து அவர் எவ்வளவு நல்ல சேவை செய்வது. ஆனா அந்த உளவியல், அந்த நாடகங்கள்லாம் இந்த உளவியலான தாக்கங்களுக்கும் ஒரு ஈடு கொடுக்கிறதுன்றதையும் பேர்ந்து நான் ஒரு வாசனை மூல அறியக்கூடியதாக இருந்தது.
அந்த அத்தகைய ஸ்டாண்ட் அப் நாடகம் தான் காந்தி மெக்கன்டருடைய அந்த நாடகம். நாடக சுவை நாடக வகையைச் சேர்ந்ததாகும். ஒரு மிகுந்த ஒரு நகைச்சுவை தொடர்ச்சியாக நகைச்சுவை அதற்குள்ள காமெடி தான் வந்துருக்கும். நிகழ்ச்சிகளை உருவாக்கி ஒரு பேசி கருத்துக்களை சொல்லி நடித்து ஒரு தொய்வு விழுந்து விடாமலுக்கு ரசிகர்களை சிரிப்பு வெள்ளத்தில் ஆட்டுகின்ற ஒரு நாடக வடிவம் தான் இந்த நாடகம். கைதேர்ந்த நடிப்பும் லாபகமும் துரித கரியும் கடக்க 2 செகண்ட் போகும். இந்த நாடக சுவை நாடக வடிவத்திற்கு முக்கிய மகிமை நகைச்சுவைகள் நாடகத்தில் சதுரமாக முந்திய சாரம் கிடைக்கும் தானே, சாரம் இந்த ஆம்பளையில் உடுத்துற சாரம் அதை ஒரு வெள்ளை பெனியனும் போட்டித்தான் அந்த தலையில எல்லாம் போட்டு எல்லாம் நடிச்சவர். தோண்டி சிரிக்க வச்சு அந்த சரியான வயிறு விலங்க சிரிச்ச நாங்கள். இந்த இலங்கையில ஆண்கள் சாதாரணமாக இந்த அறிகின்ற அந்த அணுகின்ற அந்த சாதாரண சாரத்தை மையமாக வைத்துத்தான் அவர் வெளிப்படுத்திய நகைச்சுவை நடிப்புகள் மிகச் சிறப்பாக இருந்தன. அதாவது சாரத்தை லாபகமாக தோளுக்கு மேல குறுக்காக அணிந்து ஜூலியஸ் சீசர் நாடகத்துல மார்க் ஆண்டனி அந்த பாத்திரத்தை நடித்து அவர் படித்து காட்டிய விதம் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. நீங்களும் படிக்கல ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் அதிகமாக நாங்கள் படிச்சிருப்போம் இல்லாட்ட நடிச்சிருப்போம். எல்லாரும் பாடசாலைக்கு நீங்க போய் இப்ப ஞாபகம் வரமாட்டேன்னு நினைக்கின்றேன். நான் என்னுடைய சிலபஸ்ல நான் மேக்பத் என்ற நாடகத்தை ஷேக்ஸ்பியர்ல படிச்சிருக்கிறேன். ஆனா சரியான கஷ்டம், உங்களுக்கும் தெரியும் தானே, சாதாரண இங்கிலீஷ் இல்ல தானே, அது படிப்பிக்கிறதுக்குண்டே ஒரு வித்தியாசமான ஆட்கள்லாம் வந்து அந்த காலத்துல ஆங்கிலம் படிப்பிப்பார்கள். ஆனா அது ஒரு வித்தியாசம் தான். இப்ப நீங்கள் சேர்த்து ரசிப்பீங்கள் என்று என்னுடைய ஒரு நம்பிக்கை வெறும் நபரிடமிருந்து தப்புவதற்காக வெங்காயம் மூட்டைகளுடன் சாரத்தை உயர்த்தி தலையை ஒரு மூட்டையாகவே மாற்றி ஒழித்துக்கொள்ள காந்தி மெக்கன்டர் அந்த நாடகத்துல ஒரு செய்து காட்டினார். காலநிலை மாற்றங்களை விளக்குவதற்கு, குறிப்பாக வெயிலையும் குளிரையும் வெளிப்படுத்துவதற்கு சாரத்தை நாங்கள் எப்படி பாவிக்கலாம் என்று அவர் நடித்து காட்டிய போது சாரத்தின் பல்வேறு பயன்பாடுகளை எவ்வளவு நுணுக்கமாக அவதானித்திருக்கின்றார் என்பது உண்மையாக பார்க்க சந்தோஷமா தான் இருந்துச்சு. நாடக ரசிகர்களின் மன இறுக்கத்தை தளர்த்தி ஒரு இதமான ஒரு சூழலுக்கு இட்டு செல்ல உதவியின அந்த சாரத்தின் மகிமை, அதாவது சாரத்தை வச்சு கொண்டே அவர் பல விஷயங்களை நாடகத்தின் பிரதி ஆக்ககார அந்த வந்து தனது நடிப்பால அந்த சிறிய இடைவெளியில இந்த வாத்தியார் என்ற ஒரு உலகத்துக்கு எங்களை எடுத்து சென்றவன் எங்களோட வாத்தியார் இருந்தவர்கள். எங்களுடைய அம்மாவோட அப்பாவோட காலத்துல வேற, எங்களுடைய காலத்துல விட தற்போதைய வாத்தியாரை பற்றி நீங்கள் யோசிப்பதெண்டா நேத்து பார்க்க முடியாது. முந்தி இப்பண்டா கையில தொடவே இயலாது. இங்க லண்டன்ல நாங்கள் பாடசாலையில பணியாற்றுகிறவர்களுக்கு தெரியும், இங்கு மாணவர்களோட நாங்கள் கதைக்கவே முடியாது, அத்துடன் அவர்களை சிறிதளவாவது தொடவே முடியாது. ஆனா முந்தி நாங்கள் அடிதான் எவன்றது எல்லாரும். எனக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கின்றேன். கடந்த நூற்றாண்டின் நடிப்பகுதியில்
யாழ் செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, மத்திய கல்லூரி ஆகிய கல்லூரிகளில் தான் பயின்ற போது தான் பெற்ற அனுபவங்களையும் பிற்காலத்தில் நண்பர்களுடன் பழைய மாணவர் சங்க சந்திப்பின் போது குதூகலத்துடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களும் அந்த நாடகத்தின் தோற்றத்துக்கு மூல பொருள் ஆக அமைந்த என்று அந்த நாடகத்தை நடிச்சு போட்டு சொன்னார். அப்ப உங்களுக்கு தெரியும், செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படிச்சா வீட்டுல வார்ப்பு நேரத்துல குளப்படி செய்தார், கை நீட்டி நாட்டியல் அதுகள் எல்லாம் அந்த அவர் நல்ல காட்டினவர். தமிழ் வாத்தியார் யாழ்ப்பாண கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய குறியீடாக அமைகின்றார். வகுப்பறையில கண்டிப்பா கடைபிடிப்பதிலும் மாணவர்களை நன்னறியில் வளர்த்தெடுப்பதிலும் கல்வி போதிப்பதிலும் அந்த காலத்து வாத்தியார்கள் கொண்டிருந்த அக்கறை, உண்மையாக அக்கறையதான் இருந்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஈடுபாடும் இன்றைய கல்வி உலகில் நாங்கள் காண்கின்றோமான்றது ஒரு கேள்விக்குறி. அது எல்லாருக்கும் இப்ப யோசிப்பீங்கள் என்று பாடசாலையில நானும் படிப்பிக்கின்றேன், அங்கேயும் எனக்கும் தெரியும், அங்க ஒன்றுமே கதைக்க முடியாது. முறைகளோட நாங்கள் கையாளுகின்ற முறை எல்லாம் முற்றுமுழுதாக எங்க நாங்கள் இதன் கதைச்சால் உடனே கம்ப்ளைண்ட் போய் ஆள் ரிமாண்ட்ல தான் நாங்கள் இப்ப இருக்கோம். மற்றவர்களை நையாண்டி செய்யக்கூடிய ஆற்றல் கூர்ந்த நுண்ணறிவும் கையில பிரம்பும் வாத்தியாரின் ஆதிக்கத்தை வகுப்பில் நிலைநாட்ட உதவினர். ஒரு மேசை, நான்கு கதிரைகள், கரும்பலக காணப்படும் விபலானந்த அடிகள் படம், வெள்ள வேட்டியும் வெள்ள நேஷனலும் அணிந்து கையில் பிரம்போடு பளிச்சென்று தோன்றும் காந்தி மெக்கண்டர். அப்படித்தான் அன்றைக்கு அந்த நாடகம் நடிச்சு காட்டினவர். நாடக மண்டபத்தை வகுப்பறையாக மாற்றிவிடும் சாகத்தை அண்டைய மேடையில் நிகழ்த்தி காட்டினர். மாணவர்களின் பெயர்களை வின்சென்ட், விக்டர், லாரன்ஸ், வெளிபுறம், முறையா என்று விழித்து வாத்தியார் நடத்துகின்ற பாடம் அறிவூட்டலுக்கு அப்பால் சமூக அமைப்பு குறித்த விமர்சனமாகவும் சமூக ஊழல்கள், பொய்கள், பாரம்பரிய மதிப்பீடுகள் ஆகியவற்றை கேள்விக்கு இலக்காக்கும் தளமாகவும் விருந்து செல்வதை அதை அன்று நாங்கள் சுவைத்து மகிழ முடிந்தது. இப்ப பார்க்கல எங்களுக்கு சிரிப்பாத்தான் இருந்தது, எங்கள் தரவழி. ஆனா இப்பத்தே பிள்ளைகள் எப்படி பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அதை பற்றி சொல்ல வேணும். உமர் கயாமின் ஆங்கில கதையை கூறி அதை அழகாக மொழிபெயர்த்த இடங்கள் மிகவும் சுவையாக இருந்தது. சில இடங்களில் கூடத்தான் கதைச்சு கொண்டிருந்த மாதிரியும் இருந்தது. சாதாரண பாடசாலை வகுப்பறை மாணவர்களின் வீச்சை மீறிய சம்பவங்களாகவும் இருந்தது. இப்ப நீங்களும் சொல்லுவீர்கள் உங்களுடைய கருத்துக்களை என்று நினைக்கின்றேன். அடுத்தது இதோடு நல்ல விஷயங்களையும் அவர் சொன்னார். பாரதிய பட்டணத்தார், திருமூலர் ஆகிய கருத்துக்களையும் சுவியாக நாடகத்திலே குலைத்து தந்த அந்த பாங்கு உண்மையாக பாராட்டத்தக்கதாக. சுவாமி விபலானந்த அடிகளார் பற்றிய விளக்க உரை சற்று நீண்டு விட்டது என்றால் சொன்னாலும், அந்த சீதனத்துக்காக திருமணத்தை செய்து கொள்ளுகின்ற அப்புகாத்துமர் மேற்கொள்ளும் பாலியல் நடத்தைகள் குறித்தும் காந்தி மெக்கண்டர் முன்வைக்கும் விமர்சனங்கள் யதார்த்தமானவே ஆகும். கண்களை உண்மையாக உறுத்தி மாணவர்களை விழிக்கும் போது கையில் பிரம்போடு வாக்குறை அங்குமிங்கும் உளவி திரியும் அந்த கால வாத்தியாரை காந்தி மெக்கண்டர் கண்முன்னிலே கொண்டு வந்து நிறுத்தினார். எந்த இடத்திலும் தொய்வு ஏற்படவில்லை. 45 நிமிட நேரம் நாடகம் கலைஞர்களை தனது நேர்த்தியான நடிப்பாற்றலால் காந்தி மெக்கண்டர் ஒரு கட்டி போட்டிருந்தார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்த வாத்தியார் நாடகத்தின் உரையாடல ஸ்ரீஸ்காந்த் ராஜா என்ற நேர்த்தியாக பகவதாசன் நினைக்கிறேன் அவர் எழுதியிருக்கின்றார். வெறும் வகுப்பறை நாடகமாக இல்லாமல் ஒரு சிரிப்பூட்டியும் அதுக்களையும் கருத்துக்களை வச்சு கிளப்பிய மிகச் சிறந்த நாடகமாக அந்த வாத்தியார் நாடகம் முடிவில் பார்வையாளர் பலரும் அதுல கருத்து வழங்கியிருந்தார்கள்.
அந்த சிறப்பு அம்சங்களையும் கூறியிருந்தார். அந்த நேரத்துல நான் அந்த பார்த்து கொண்டிருக்கேன்ல தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா என்று சொல்லி அவரும் இலங்கையில தமிழ் சம்பந்தமான பல படங்கள் எடுத்திருக்கிறார். பிரபல நாடக நெறியாளரும் அவர் கூட விவரண இயக்குனருமான தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா அவர்களும் அந்த வேளை வந்து உரையாற்றினது இருக்கிறது. ஏர்னஸ்ட் மெக்கண்டர் நாடக வழிகாட்டல்களை தனது நாடக ஈடுபாட்டுக்கு அவர்கள் வந்து ஜெர்மன் நாடக ஆசிரியர் பிரிஸ்டல் 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 பிரஷே கானுவட்டே கத்வா கண்ட கல்வெட்டம் என்ற ஒரு நாடக சிங்கள நாடக அரங்கில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின, அதாவது ஜெர்மன் பிரிஸ்டல் பிரஷேல் சொல்லி அவற்ற நாடகம் வந்து தன்னுடைய நாடகம் தர்மஸ்ரீ பண்டநாயக்கா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இங்க ஒன்று ஒரு தமிழ் படத்தையும் இங்க வந்து செய்து காட்டினவர். அதை நம்ம பார்த்தேன். நான் அதுபடியதான் அதை நான் நல்லா குறிப்பிட்டிருக்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன். ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் தமிழ் நாடக துறைகளில் அதுக்கு பிறகுதான் துறைக்குள்ள நுழைந்திருக்கிறார் காந்தி மெக்கண்டர். இளைய தலைமுறையின் மத்தியில் தமிழ் மொழியின் மகத்துவத்தை போதிப்பதற்கு இத்தகைய நாடகங்கள் சிறந்தன என்று அவர் காந்தி மெக்கண்டர் கூறினார். எவ்வளவுதான் ஆங்கில நாடகங்களாலும் திரைப்படங்களாகவும் தோன்றி நடத்திருந்தாலும் தமிழ் மொழியில் தமிழ் நாடகத்தில் நடிக்கும் போது அவர் மிகவும் ஒரு ஆத்ம திருப்தி அடைகிறேன் என்று காந்தி மெக்கண்டர் தன்னுடைய உடையில அவர் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், ஒரு நல்ல விறுவிறுப்பாக உற்சாகத்தோட எல்லாரும் தனி நாடகம் அவ்வளவு நேரத்துல இருந்து பார்க்க மாட்டார்கள். ஆனா அவற்றை நாடகம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நினைக்கிறேன் இப்ப அவர் செய்ய மாட்டார். அப்படி அந்த வேளையில நாங்கள் எல்லோருமே அவரை பாராட்டி இருந்தோம். நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில வந்து ஒரு முரண்பாடுகள் ஏற்படும் பொழுதுதான் இத்தகைய நாடகங்கள் உருவாகின்றது. அதை நான் சிந்தித்தேன். மாற்றங்கள்லாம் வரலாறு என்று நான் முன்பு ஆரம்பத்தில் கூறியது போன்று எங்களுக்குள்ளேயும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற ஆக்களுக்குள்ளேயும் பல கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருந்தால் ஓரண்ட நாடகமாக இந்த விடயத்திலேயே நீங்கள் வந்து அழகாக கருத்துக்களை சொல்லலாம் என்ற ஒரு இது எனக்கு வருகின்றது. இப்பொழுதும் அவர் ஆஸ்திரேலியாவில இருக்கின்றார் என்று அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவருக்கு நீண்ட ஆயுளும் இந்த முதுபெரும் கலைஞர் அவருடைய நாடக பணி தொடர வேற விதத்தில் இருந்தாலும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை நல்குதல் அவசியம் என்று கூறி இத்தகைய வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வாழ்க்கையே நாடகம்தான் என்று கூறிவிட்டீர்கள். நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எம் நாட்டவர் எமக்கு சிந்தனையை தூண்டியவர் என்ற முறையில் போற்றுவோம், வாழ்த்துவோம். அவரை பற்றி உரைத்த உங்களை வாழ்த்தி பாராட்டுகின்றோம். சரம் கட்டுவது சரம் பழைய நினைவுகள். சரம் கட்டுவதை கொண்டு ஒரு ஆளை நாங்கள் மதிப்பிடலாம். மானத்தை காப்பது மாத்திரமல்ல, அம்மா துரத்தும் போது மகள் ஓடி ஒழிக்கும் இடமாகவும் அது அமைகின்றது என்று கூறி உங்களை பாராட்டி ஒரு கரகோஷம் செய்கின்றோம். நன்றி. இப்போது இந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து 2 வாரங்களில் அவரும் வந்து எங்களோடு கதைக்கப் போகின்றார். சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. மிகவும் மகிழ்ச்சி. ஒரு இலங்கை வாழ் கலைஞனுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் எனதுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை தந்தது. இன்று நாங்கள் இந்த Zoom மீட்டிங்கில் கதைக்கிற போல அவருடைய காலங்களில் இப்படி ஒரு வசதி இருக்குமா இருந்தால் உலக மக்கள் அனைவருமே அவரை உணர்ந்திருப்பார்கள்.
அவரை இந்த மகத்துவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இன்று கூட வாசிகன் என்ற ஒரு பிடியன் வண்ணமயிலேறும் என்ற பாடலை பாடி இணையதளம் மூலமாக 10 மில்லியன் மக்களுக்கு மேலே பார்வையை உருவாக்கி இருக்கிறார். அவர் வருகிற 17ஆம் தேதி கட்ஃபர்ட்டில் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறார். எல்லாரையும் வரும்படி கேட்டிருக்கார். லண்டனில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அவரை சந்திக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதேமாதிரி இந்த அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன்னு சொன்னால், ஒரு கலைஞனை மதித்து கலைஞர்களை மதிக்க தவறுன ஒரு சமூகமாக தான் ஈழத் தமிழர்கள் இருக்கிறோம். கே.எஸ். பாலச்சந்திரன் அண்ணா அவர்கள் இந்த அன்னரைட் நாடகத்தை ஞாபகப்படுத்தினவர். அதே மாதிரி டிங்கிரி சிவகுருன்னு சொல்லி ரெட்டையர்கள் நகைச்சுவை நாடகங்கள் 1970 ஃபேமஸாக இருந்தது. முகத்தார் வீடுன்னு சொல்லி ஒரு நாடகம் இலங்கை வானொலியிலே பிரபலியமற்றது. ஜெயசுரட்னம் இளவாள ஜெயசுரட்னம் அவர்களுடைய நாடகம். அப்படி எங்களுக்குள்ளேயே இவ்வளோ ஒப்பிட்ட கலைஞர்கள் இருந்து ஈழத்தமிழராகிய நாங்கள் அவர்களுக்குரிய மரியாதையும் மகத்துவத்தையும் கொடுக்காத ஒரு மக்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம் என்றதான் மனவருத்தத்துக்கு உரிமை. இதைத்தான் நான் ஆரம்ப காலத்திலையும் கூறியிருந்தான். உண்மையில் ஒரு கலைஞனை மதித்து அவருக்கு பேச்சை வழங்கினதுக்காக என்னுடைய மனம் உகந்த மகிழ்ச்சியையும் அந்த புகழ் அனைத்தும் அந்த கலைஞனுக்கே போய் சேர வேண்டும் என்றதை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றிகள். நன்றி இந்திரன் மாஸ்டர். ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. சாரி. ஓகே, ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகாக குரல் வளம் கூட நன்றாக இருந்தது. உங்களுக்கு இது சுகமில்லை என்ற மாதிரி சொன்னீர்கள். அப்படி ஒன்று உங்களுக்கு தெரிய இல்லை. நல்ல அழகாகவும், அதாவது ஒரு பேசுகிற முறையில் ஒரு நாடகத்துறையை பேசும்போது அவசரப்பட்டு பேச இயலாத ஆறுதலாக பேசுகின்ற அந்த வடிவம் உங்களிடம் இருந்தது. அது மிக அழகாகவே இருந்தது. நாடகத்துறையிலே நீங்கள் கூறிய அவருக்கு நாங்கள் இந்த வேளையிலே அவரை நினைக்கின்ற அந்த வேளையிலேயும் கூட இந்த நாடகத்துறையிலே அழகிய இந்த அதாவது லண்டனில் இருந்தவர் தாசிசிஎஸ் மாஸ்டர் என்று சொல்லி அவர் தான் ஐபிசியை முதல் ஆரம்பித்தவர், வானொலியை ஆரம்பித்தவர். அவர் நாடகத்துறையிலே செயலாற்றுகின்றவர். அழகான சில நாடகங்கள் ஜெர்மனியிலும் மேடையேற்றப்பட்டிருக்கின்றன. அவருடைய மாணவர்களும் கூட இந்த நாடகங்களை மேடையேற்றுகின்றார்கள். ஃபாதர் சௌரிமுத்து என்று சொல்லுவோம். திரு சௌரிமுத்து அடிகளார் திருமறை கலாமன்றம் மூலம் ஏராளமான நாடகங்களை வெளிப்படுத்தியவர். ஜெர்மனியிலும் அவருடைய நாடகங்கள் மேடையேறி இருக்கின்றன. ஆகையினாலே இன்னும் இருக்கின்றார்கள். ஆனால் தற்போதைய சூழமைவு நாடகத்துறைக்கு பொருத்தமானதாக அமையவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இயங்குகின்ற இந்த நிலையிலே மக்களால் வாழ்க்கை பளு சுமக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே கூடி இந்த நாடகங்கள் செய்யக்கூடிய நிலையிலே அதிகமானோர் இல்லை என்பதுதான் உண்மை. இருந்தும் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த கருத்தை இங்கே பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். கலைவாணி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நவஜோதி அவர்கள் இன்று சிறப்பான ஒருவரை கொண்டு வந்திருந்தார். அதாவது ஒரு கலைஞரை கௌரவிப்பது ஒரு விரும்பத்தக்கது. கலைஞரை கௌரவிப்பதுதான் உண்மையில் ஒரு பெரிய விடயம். இது கலைஞர் என்ற முறையில், அதாவது நவஜோதி கூறியது போல நாடகம்தான் உலகம் என்று, நாடகத்திலே நானும் நீங்களுமே அதாவது நவஜோதியின் நானும் ஒரே மேடையில் நடித்தவர்கள் தான் ட்ரைனிங் காலேஜில். ஆனபடியா நான் நினைக்கிறேன் இந்த நாடகம்தான் உலகம் என்று நீங்க குறிப்பிட்டது சரியாக இருந்தது. காந்தி மேக்டன் அவரை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. அவரை நீங்க கொண்டு வந்தது மிக சந்தோஷமா இருந்தது. நான் கூகுள் பண்ணி அவரை பற்றி பார்த்தேன். இப்பொழுது அவருக்கு 86 வயது. அவரை பற்றிய விடயங்களை பார்த்தேன். அவரை பார்த்தால் வெள்ளைக்காரர் போல தெரிகிறது. நான் முன்பு பார்த்திருக்கவில்லை, இப்பொழுது படத்தை பார்த்தேன். உங்களுடைய அந்த அவரை ஒரு கலைஞரை இன்று கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள். அதுவும் வாழும் போதே கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறேன். நன்றி.
நன்றி 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 கலைவாணி. கலைவாணி ஒரு நிமிஷம் கலைக்கலாமா? Yeah. கலையுங்கள். ஆமாம். என்னன்னா கலைவாணியும் நானும் 2 நாடகங்கள் ஜீவமணி ஒரு 2 நாடகங்கள் பிரபல்யமான நாடகங்கள் நாங்கள் நடிச்சிருந்தோம் ஆசிய பயிற்சி கலாசாலையில். அதை விட நீங்கள் கூறியிருந்த தாசி CS ஜெயசரண்டம் அங்கிள் அவர்களும் எனக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். ஜெயசரண்டம் என்னுடைய தந்தை சகஸ்தியர் வானொலி நாடகங்கள் எழுதுறவர். அதில் ஒரு தடவை ஜெயசரண்டம் அங்கிள் நடிச்சு அவர் இவர் அரசியலாளர்களை போட்டு அதனால அவர் வேற இடத்துக்கு போய் வந்த ஒரு சம்பவத்தையும் கூறியிருந்த மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த பல சபரிமுத்து தாசிசிய சங்கல் எல்லோரையும் நீங்கள் இப்பொழுது நினைவுறது. அதே மாதிரி கலைவாணி அவர்களும் அவருக்கும் தெரியும் அவரும் நாடகங்கள் எல்லாம் நடித்திருக்கின்ற அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர்றதுதான் ஒரு கலைஞனுடைய இது. நாங்கள் எல்லோருமே நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ என்ன உலகமே நடித்து கொண்டுதானே இருக்கிறது. இப்ப அரசியல் எடுத்து பார்த்தாலும் அது இப்ப கதைக்க முடியும். வாழ்க்கையே நாடகம்தான். அந்த விதத்தில் நன்றி. நன்றி கலைவாணி மாஸ்டர். ஜெகன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. இன்றைய இந்த நிகழ்வு நவஜோதி அம்மா அவர்கள் இந்த கலைஞர்கள் பற்றி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரக்கூடியதாகத்தான் அமைத்தார். இந்த சொற்பதம் வாழ்க்கை நாடகம் என்று சொல்வது ஏன் ஷேக்ஸ்பியர்னு சொன்னு நான் அதை யோசிச்சு பார்த்தேன். அது ஏனென்று ஒரு காரணம் இருக்கணும். ஆனா எனக்கு அது சரியா புரியவில்லை. ஏனென்று சொன்னால் நாடகம் என்பது ஏற்கனவே டிசைடட், இந்த நாடகம் எப்படி முடிய போகுது. ஆனா வாழ்க்கை அப்படியா இல்லையே. இட் இஸ் சேஞ்ச் அண்ட் யூ ஹேவ் டு கோ அலான். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் முன்பெல்லாம் நாடகங்கள் அப்படிதான் எடுத்தார்கள். இப்ப சீரியல்ஸ் அப்படி இல்லை. சீரியல்ஸ் தொடங்கி பேருந்து எங்கேயும் எல்லாம் போகும். அது டைமுக்கு தக்க மாதிரி they will change the story. பாத்தீங்களா? ஸோ அதுதான் கூட பொருத்தமா இருக்கின்றது. ஏன்னு நான் எங்கட முன்னோர்கள் காலத்துல நாடகங்கள் சொல்லிக்கல ஹரிச்சந்திரன், சந்திரமதி, ராஜா பாட், சிவாஜி கணேசன் ஒரு படம் நடிச்சார் ராஜபாட் ரங்கதுரை. அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க தெரியல. அந்த படம் எடுக்க சொன்னதே இந்த கலைஞர்களுடைய சிறப்பை எடுத்துறதுக்காக. அந்த படத்துல அதான் அந்த தீம். சினிமா கொட்டையை போட்ட உடனே நாடகம் எல்லாம் ஃபிளாப்டா போச்சு. அருமையான ஒரு படம். சிவாஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் சொல்லுவேன். ஆனா நான் யோசிச்சேன், அவர் அப்படி சொன்னதன் காரணம் எல்லோரும் உண்மைக்குரியதாக நடப்பதில்லை. தத்தம் இயல்புகளை வெளிப்படுத்தாமல் அப்பட்டமாக சொல்லாமல் ஒளிவு மறைவோடு ஒளிவு மறைவோடு செய்கிறார்கள். அதை வச்சுதான் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறார். அந்த இதுல சொல்லியிருக்கிற உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவுகளமாய வேண்டும். ஆனால் யூ கான் அவாய்ட் தெம். எவ்ரி ஃபேமிலியில இருக்கிறார்கள். அதுக்கு அந்த முறையில சொன்னார்களோ என்று யோசிச்சேன். மற்றது நீங்கள் சொன்னீர்கள் முரண்பாடு இல்லாட்டி கதையை ருசிக்காது. அன்லஸ் யூ டேக் இட் அஸ் அ காமெடி. மற்றும்படி ஒரு முரண்பாடு வந்தால் தான் கதையே உருவாகும் இல்லையா? ஸோ அதை ஒன்றும் செய்யலாது. ஆனா இன்றைய தலைமுறையில நான் சொன்ன மாதிரி புதிய முன்பின மாதிரி ஹரிச்சந்திரன், சந்திரமதி என்று எடுக்காமல் புதிய பாணியில காலத்துக்கு தக்க மாதிரி எடுக்கிறார்கள். ஆனா இன்னொரு விஷயம் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் ரைட் இன் சேயிங், நான் வளர்ந்த நாட்கள்ல நீங்கள் ஒரு சினிமா நாடகத்துல போனா என்று சொன்னா என்கரேஜ் பண்ண மாட்டார்கள். உனக்கு சம்பளம் கிடையாது, நீ டாக்டராவா இன்ஜினியர்வா தான் ஒழிய கன்சிடர் த பிளாக் ஷீப் தான் எனக்கு படுகின்றது. ஸோ அது ஆனபடியால் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நாங்கள் வளர்ந்த நாங்கள். ஆனா நான் நினைச்சேன் இப்ப வரவேற்பு கூட இருக்கும் என்று சொல்லி எங்களோட புதிய தலைமுறைகள் என்று சொன்னா சில பேர் யூனிவர்சிட்டியிலேயும் இந்த ஃபாலோயிங் கோர்சஸ் இல்லையா? இப்பதான் கூடுதலாக அந்த ஸ்டாண்டப் காமெடி கூடுதலாக செய்திருக்கின்றார்கள். சிறியவர்கள் எல்லாரும் பார்க்கின்றார்கள். அதானே நான் சொன்னதே பிராங்கி பைலன்னு சொல்லி இப்ப நீங்க எடுத்துப்பட்டா பொம்பளைகளே சின்ன சின்ன இளமாக்கள் வடிவாக அந்த ஸ்டாண்டப் காமெடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நாங்கள்லாம் பாரு இந்த யங்ஸ்டர்ஸ் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பல நல்ல கருத்துக்களை வெளியில கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஜூம் மீட்டிங்லால கூட நீங்க நாடகம் நடிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்றத இந்த தளத்துல நாங்கள் கொஞ்ச நாள் செய்து நாங்கள் நினைக்கிறேன்.
அதை ஆமா. நடத்தினவரே காந்திமதி இப்ப தான் நினைக்கிறேன். மற்றது வந்து நீங்கள் இந்த புத்தகம் இந்த பேர் இந்த பேதரோ இந்த சாரி இந்த ஆர்டிஸ்ட் இந்த பேர் நான் இந்த GANDI என்ன நான் சமீபத்தில் ஒரு நடிகர் சினிமா பேரே காந்தி என்று இருந்தது GANDI. ஆனா நீங்க இதுல நான் காந்தி கவனிக்கல. மெக்கன்டையர் நீங்க ஸ்பெல்லிங் என்ன மாதிரி போட்டு GANDI. பார்க்க வேணும். நான் இல்ல இப்ப நான் நான் சமீபத்துல சொல்லி பார்த்தேன் டெலிவிஷன்ல யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் பேரு காந்தி GANDI என்று தான் போட்டிருந்தது. அப்ப நான் இருக்கலாம். காந்தி மெக்கன்டையர் தான் நாங்கள் ஏர்னஸ்ட் மெக்கன்டையர் தான் பிரதர். நீங்கள் அது போட்டா அது ஸ்பெல்லிங் வந்து ஒருவேளை அப்படித்தான் ஸ்பெல் பண்ணிக்கணும் தெரியல GANDI என்று சொல்லி. நாங்கள் காந்தி என்று வேற மாதிரி ஸ்பெல்லிங் இல்ல எங்களுக்கு பழக்கம். GANDHI காந்தி, மெக்கன்டையர் MECINTYRE. நான் என்ன சொன்னா சமீபத்துல டெலிவிஷன்ல ஒரு ஆர்டிஸ்ட பற்றி பேரை சொல்லி வைக்கல GANDI என்று தான் போட்டிருந்தது. அது இஸ் மாடர்ன் மேன். எனிவே நான் சும்மா அதுக்காக சொன்னேன் நான். ஆனால் அதான் இதுல வந்து நான் என்ன சொன்னேன்னா காமெடியன் இல்ல இந்த I don't think our ancestors of generation encouraged இல்லையா. இதுல நீ போனியன்றா நீ உருப்பட மாட்டேன்ற முறையில தான் எங்களை பார்த்திருப்பார்கள். ஆனா தெரியும் லண்டன் கந்தையா என்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ரேடியோல கேட்கிறோம். நாங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனிவே நன்றி அம்மா உங்களோட பேச்சுக்கும் எங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டதுக்கும். நாடகம் பார்க்கறது கூடாது என்று சொல்றது அறியாமை என்று நான் கருதுகின்றேன். ஆனால் மனத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் நாடகம் மூலம் அதை பிரதிபலிப்பதால் எங்களுக்கு மன அழுத்தங்கள் குறைகிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சைக்கோ டிராமா இல்ல நான் கூட சொல்றேன் இல்ல அத நீங்க ப்ரொஃபஷனலா எடுக்க விருப்பமா? இப்ப ஆர்டிஸ்டா ப்ரொஃபஷனல் இந்த ஊர்ல. ஆனா நாங்கள் அதை ஒரு ப்ரொஃபஷனலா எடுக்க போவோம்னு சொன்னா எங்களுக்கு there is no encouragement என்றுதான் எனக்கு படுகின்றது. ஆனா என்னுடைய உறவினர்கள் 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க நாடகங்கள்ல. அது மெயினா இல்ல as a hobby. ஆனா இங்க லண்டன்ல நடந்து கொண்டே இருக்கிறது, ப்ரொஃபஷனலா நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஸ்டீஃபன் ஃப்ரையோட அந்த நாடகத்தை நீங்க பாத்தீங்க, நீங்க போட்டீங்களா தெரியும் இங்க என்னென்ன ஸ்டாண்ட் அப் காமெடி நாடகங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி. என்னடா எங்கட வீட்டுல என்னுடைய மகனே பார்த்து கொண்டிருப்பார். இவன் என்ன இதன் தனியே இதை ஒரு ஆட்சி இருக்கிறத பார்த்துக்கணும். இந்த டயலாக் வந்து அவைகளுக்கு கூட யங்ஸ்டர்ஸுக்கு என்ன கவர்ச்சியா இருக்கும். மற்றது கலை நல்ல விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்களும் இதுல இந்த கேட்டுக்கொண்டிருக்கீங்கள புது ஐடியாக்கள் வந்தா மற்றது சமூகத்துல இப்பொழுது வரும் மாற்றங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப என்ன மாற்றம் அப்படி வராதுன்னு சொல்லி. ஆனா இந்த நாளுக்குரிய நவீன நாடகங்களை நாங்கள் இதுக்குலால நாடகம் ஓரங்க நாடகத்துக்குலால ஸ்டாண்டப் காமெடிக்களால நாங்கள் செலுத்தி அதை செய்யலாம். யங்ஸ்டர்ஸ் செய்தோண்டு வாரார்கள் என்றதை தான் நான் நினைச்சேன். எங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஆனா மாற்றமடைங்கிற நான் சொன்னது எங்கட attitude towards artist ன்னு சொல்றேன். அதாவது நீ இதுக்குள்ள போனியண்டா உருப்பட மாட்டேன். அந்த இது அது மாற வேணும். நன்றி நன்றி ஜெகன் மாஸ்டர். சுகேந்திர மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நவஜோதி அம்மா நீங்க இந்த காந்தி மெக்கன்டையரை பற்றி சொல்லிக்க எனக்கு யார் என்று எனக்கு யோசனையா இருந்தது. நானும் கலைவாணி அம்மா போல போய் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது இவர் கொழும்புல பிறந்து அங்க நாடகங்கள்ல கலைஞரா இருந்தவர் என்றது தெரிய வந்தது. பிறகு அவற்றை வாழ்க்கை வரலாறையும் பார்த்தேன். டொரத்தி என்றவரை மணந்தார் என்றெல்லாம் பார்த்து இப்ப சிட்னில தான் இருக்கிறார் என்றதையும் ஆஸ்திரேலியாலையும் பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் அந்த மெக்கின்டயர் என்றது இப்ப இங்க மைக்கேல் மெக்கின்டயர் என்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இருக்கிறார். அநேகமா பிபிசி அதுகள்ல எல்லாம் அவர் வாரவர். அப்ப அவரும் அந்த பரம்பரையை சேர்ந்தவரோ ஒன்றும் யோசிச்சு பார்த்தேன். என்ன சொன்னீங்க? செயின்ட் பேட்ரிக்ஸ்ல படிச்சவர். ஓகே. நான் என்னென்றா நாங்களும் நாடகம் நடித்திருக்கிறோம். நான்
என்ன பெரதனியா யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருஷமும் தமிழ் விழா நடக்கிறது. அதற்கு ஒவ்வொரு ஹால்ஸ்ல இருந்தும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றது. அப்ப அதுல 2 நாடகங்கள் நான் நடித்திருக்கிறேன். அப்ப அப்படி நடிக்கும் போது பிறகு விமர்சனங்களும் வருவதுண்டு. நாங்க ஒரு நாடகம், எனக்கு அந்த பேர்கள் எல்லாம் மறந்து போச்சு. ஒரு நாடகத்துல அந்த கல்யாண வீட்டுக்கு முதல் அந்த எல்லாரும் இருந்து மரக்கரை வெட்டி வெட்டி கதைக்கிற மாதிரி ஒரு சீன் உண்டு. அதுல எனக்கு அருவாளை தந்துட்டுனா அருவாள்ல எப்படி கீரையும் தந்து விட்டா அருவாள்ல எப்படி கீரையை வெட்டுறன்னு தெரியாது. அப்ப நான் ஏதோ ஒரு மாதிரி வெட்டினா பிறகு விமர்சனம் கூறைக்க இது என்ன கீரைய என்ன மீனை வெட்டின மாதிரி வெட்டினாண்டு அது ஒரு விமர்சனமும் வந்தது. அதை இப்போது நீங்கள் இந்த கலைஞர்களை பற்றி கதைக்கும் போது நினைத்து பார்த்தேன். அப்ப இந்த இப்படியான நீங்கள் கலைஞரை பற்றி வந்து இங்க கூறினது மிக்க நன்றாக இருந்ததம்மா, மிக்க மெச்சத்தக்கது. இதை மற்றவர்களும் இப்படியான பேச்சுக்கள் இடைக்கிடை இந்த தளத்துக்கு வந்தால் நாங்களும் எங்களுடைய நாட்டு கலைஞர்களை அறிய முடியும் என்றதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றது நான் இந்த தியானத்தை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். மற்றது நான் நாளைய நிகழ்ச்சி நிரலையும் வாசித்து வருவேன். நாளைய நிகழ்ச்சிகள் UK நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து யோகா அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் நடத்துகிறார். 10 மணிக்கு தியானம், பின் 11 மணிக்கு கிரகலட்சுமி காசி அம்மா இந்தியாவில் இருந்து கதவை கண்டுபிடியுங்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். பாடுபவர்கள் தம் கைகளை உயர்த்தி பாட வரலாம். படித்ததில் பிடித்தது பற்றியும் பேசலாம். மற்ற பாடல்களை வீடியோ எடுத்தும் அனுப்பி வைக்கலாம். உங்கள் எல்லோரையும் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுரேந்திரா, நீங்க ஒரு ஐடியா தந்துட்டீங்க. நீங்களும் கல்யாணியும் நவஜோதியும் ஒரு நாடகம் நடிக்க போறீங்க. அடுத்த மாதம் ஒரு டேட் தரலாம். இது ஒரு நாடகம், எங்களை திருத்துமுகமாக ஒரு நாடகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இப்போது பாபு மாஸ்டரை கூப்பிடுகின்றோம். நன்றி தாரா மாஸ்டர். வணக்கம். வணக்கம் நவஜோதி அம்மா, வணக்கம். பாபிலோன் ஜெவனோதி அம்மா, வணக்கம். நீங்கள் தொடங்கும் பொழுது, பேச்சை தொடங்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியாகவே இது நடத்துவோம் என்ற மாதிரி கூறியிருந்தீர்கள். மிக அழகாக இருந்தது என்றால் அதைத்தான் நாங்கள் தேடி இங்கே வருகின்றோம். இந்த தியானத்தை செய்து முடிக்கும் பொழுதே நாங்கள் இந்த அமைதியையும் அழகையும் மன அமைதியையும் எங்கள் மகிழ்ச்சியையும் நாங்கள் கூட்டுவதைத்தான் வருகின்றோம். இன்று உங்கள் பேச்சு மற்றவர்கள் கூறியது போல இவரை பற்றி அதிகம் தெரிந்திருக்கவில்லை. இருப்பினும் இவரை மற்றவர்கள் கூறியது போல நானும் சென்று பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சது இவர் இலங்கையர் என்று சொல்லி. இவர் இலங்கையர் என்று சொன்னால் அது எப்படியும் ஒரு உந்தல் இருக்கும் பார்ப்பதற்காக. ஆனால் உண்மையில் இவர், நீங்கள் அதை பேசிக்கொண்ட போது இவர் எப்பொழுது இறந்தாரா என்பதை அறிய முற்பட்டேன். கூகுள் மூலமாக முடியவில்லை. இறந்தாரா இருக்கிறாரா என்பதை பற்றி கேள்வி போட்டால் மகாத்மா காந்தி 1948 சுட்டப்பட்டார். வேறு வருதில்லை. ஆனால் இருக்கிறார், இப்போ இருக்கிறார் என்றுதான் நான் நம்புறேன். என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி 2018 ஆரம்பத்திலேயே கேட்டுட்டு தான், இந்த ஆரம்பத்திலேயே நான் ஆஸ்திரேலியால இருக்கிற எனது தந்தையில நண்பரிடம் கேட்டு அவரை பற்றி கேட்டுட்டு தான் அந்த உரையை ஆயத்தப்படுத்தினான். ஏனென்றா அவர் உயிரோடு இருக்கிறார், அவரும் கேட்டார், சந்தோஷப்படுவார். உயிரோட
ஆமாம். நீங்க சொன்ன மாதிரி 2018ல அவர் ஒரு யூகேக்கு வாரவர். அதுக்கு முதல்ல வந்திருக்கிறார். வந்து ஒரு 100 days டூர்ஸ் அண்டு வாரவர். இங்க வாரவர் யூகேக்கு வந்து செய்யறவர். அப்ப அந்த நேரத்துல நீங்கள் சந்திச்சிருக்கலாம் நினைக்கிறேன். அந்த கோவிட் டைமுக்குலாம் 2018-19 இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சந்திச்ச நேரம் யூ ஆர் வெரி லக்கி. நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர். 2007 நீங்க மீட் பண்ணீங்க. 2007 இல்லையா? ஓ ஓகே ஓகே ஓகே. அதுக்கு பிறகு வந்திருக்க நீங்க அதுக்கு பிறகு சந்திக்கல. 2018ல வந்திருக்க 100 day டூர்ல. 100 day டூர் ஸ்போர்ட்ஸ் சம்பந்த விஷயமா? ஸ்போர்ட்ஸ் சம்பந்த விஷயம் வந்திருக்கிற. மற்றது நீங்கள் அந்த ஸ்டேஜ்ல நடந்த அந்த சட்டம்பியாற்ற இதை வந்து சொல்லிக் கொண்டு போய்க்கல எங்களுக்கு கண்ணுக்குள்ள எல்லாம் போய்க்கொண்டது. என்றால் பள்ளிக்கூட நாடகங்களில் சுரேந்திராம சொன்ன போல எனக்கும் நாடகங்கள் நடித்து பழக்கங்கள் இருக்குது. இளந்தமிழர் மன்றத்திலே நாங்கள் நாடகம் நடிப்போம். அங்க எல்லாம் நல்ல பாத்திரங்கள் தான். பாடசாலையில் என்னவோ தெரியல எனக்கு பெண் பிள்ளை பாத்திரம் தான் தருவார்கள். அதாவது எங்கள் பாடசாலை அந்த நேரத்தில் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து நடிப்பது கிடையாது. அது வழக்கம் அல்ல. எங்களோட மிக்ஸ் ஸ்கூல் தான். அங்கே ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடிக்கிறதா கிடையாது. அப்ப ஆண் தான் நான் கையை, அதாவது அப்படி எனக்கு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மும் விதித்து அறுத்து அதை காட்டி என்னை மனம் செய்தீரே என்று துவங்குறாள். கையை அப்படியே துவங்கி என்ன அவருடைய வரத்தை கேட்கறதுக்காக அப்படி போடுறான். அவ தொடர்ந்து பெண் வருஷம் தான் எனக்கு. எந்த சரித்திர நாடகத்துல வந்தாலும் பெண் வருஷம் தான் எனக்கு வரும். அன்பார்ச்சுனேட்லி. அதையும் கூறிக்கொண்டு நான் உங்களோட பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் தெரியாத ஒரு விஷயத்தை இன்று அறியக்கூடியது. எனக்கும் தெரியவில்லை. நான் போய் பேச்சு நடந்த போதுதான் சில விஷயங்களை அறிய முற்பட்டேன். இவர் கொழும்பில் பிறந்தவர் என்ற உடனே உங்களா இருக்குது. இன்னும் கேட்கிறது, இன்னும் அறிய வேணும் போல இருக்கு இவரை பற்றி. ஆனா ஒண்ணும் கூட கேட்கணுமாம்மா, இவர் வந்து இந்த நாடகங்களை இவருக்கு இடையில ஒரு பேர் இருக்கு, மிடில் நேம் ஒன்று இருக்கு, மாணிக்க சிங்கம். அதை பற்றி நீங்கள் குறிப்பிடவில்லை என்று நினைக்கின்றேன். மாணிக்க சிங்கம் அவர் ஒரு சேர்த்து கொண்டாரோ, இவரோட பேர்கர் ஃபேமிலியை சேர்த்தவர் போல எனக்கு தெரிகிறது. ஐ டோன்ட் நோ. இந்த வீட்டு நாடகம் உங்களை கேட்கிற நாட்கள் இந்த நாடகங்களை அவர் தமிழ்ல நடிக்கிறாரா அல்லது ஆங்கிலத்துல நடிக்கிறாரா? தமிழ்ல நடிச்சிருக்கிறார். தமிழ்ல நடிச்சிருக்கலாம். சரியான சந்தோஷம் என்று சொல்லுவேன். தம்பி சகோதரர் தான் என்றுதான் நான் அறிஞ்சேன். அவரோட டிரெக்டர், அவரோட டிரெக்டர், சிஸ்டர் எல்லாம் வெரி குட். எல்லாரும் ஃபேமிலி முழுக்க. ஆமா, இஸ் வெரி பாப்புலர். அமெரிக்காலையும் ப்ராட்வேல அங்க இங்கெல்லாம் சங்கங்கள் எல்லாம் இருக்குது அங்க. இவற்றை மெக்கின்டோஸ் சங்கம் they are running it. அவற்றை ஷோவில் காமெடி ஷோவில் நடத்தினவனாரி கேள்விப்பட்டேன். ராஜேஷ் பாலா வந்திருக்கா, அவங்க இன்னும் கூட இதெல்லாம் பற்றி தெரியும் நினைக்கிறேன். அவற்றை கைவிடுவான் நாங்கள். நன்றி அம்மா, வணக்கம். இதோ ராஜேஷ் பாலா வந்து விட்டார். இல்லையண்டா வணக்கம் எல்லாருக்கும். இல்லையண்டா நவஜோதி பேசும் கரைக்கு. எனவே நாடகம் எனக்கு சந்தோஷம். சொல்ல கூப்பிட்டுட்டார். நான் உடனே சொன்னேன் பிரபல எழுத்தாளர் வந்திருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இடையில அவர் கூப்பிட்டுட்டாருன்னு சொல்றேன். பிரபல எழுத்தாளர் மட்டுமில்ல. எனவே அது வேண்டாம். நாடகம் நாங்கள் ஒவ்வொரு நாள் நடிச்சு கொண்டிருக்கல, ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிகாஸ் எங்களோட ஐடென்டிட்டி மல்டிபிள். சரியா? we act as a child, act as a husband, act as a wife, so we act. Everybody does it. நாடகம்ன்றது கதையோட ஆரம்பிச்சு கதையோட முடிகிறது. ஸோ நாங்கள் நடிக்கிறோம்னு சொல்லக்கூடாது. we are actors சொல்லணும். we are brilliant actors sometime. ஓகே. அடுத்தது நாடகம்ன்றது ஆதி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்றது. இப்ப அதிகம் செய்யலை என்றால் தமிழாக்கள் குப்பப்படம் தமிழ் படம் பார்க்கறத குந்தி கொண்டிருக்கணும். ஆனால் சமுதாயத்தை மாற்றினது நாடகம். மனுஷன் காட்டுவாசியா இருக்க ஒன்று சேர்ந்து பேசுவதற்கும் பழகுவதற்கும் இருந்தது நாடகம். அப்பா போல நடிச்சு காட்டு, அம்மா அப்படி பேசுறான்னு நடிச்சு காட்டு. ஏனென்றா நாங்கள் எல்லாம் அது இப்படித்தான் வளர்றது. சின்ன வயதுல ஆட்சி மாதிரி கதைச்சு பழகணுன்னே என்ன வடிவா கதைக்கலாம் இந்த பிள்ளைன்னு சொல்றது. ஸோ வி ஆக்டிங் ஆல்ரெடி. ஒரு கதையை கதைக்க இல்லை, ஃபைண்டிங் பீப்புள். அடுத்தது சமுதாயத்தை மாற்றுறது நாடகம். உண்மை உதாரணமாக எடுத்து சொல்ல போனால் அந்த பிரிட்டிஷ் நாடகவாதி ஷேக்ஸ்பியர் மாற்றினது மாதிரி உலகத்தில் யாரும் மாற்ற இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்தியாவிலேயே பல மாற்றங்கள் வந்தது. விமலானந்தர் மதங்க சூளாமணி என்றது நாடக சக்கரவர்த்தி என்று ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதியிருக்கிறார்.
ஸோ ஐ டன் த ரிசர்ச் அண்ட் டன் மெனி ஆர்டிகல்ஸ். என்னென்ற இந்த மட்டக்களப்பில் பிறந்த மனுஷனுக்கு ஷேக்ஸ்பியருக்கு என்ன தொடர்புண்டு? அவர் 25ஆம் ஆண்டு எழுதின முதலாவது புத்தகம் மதங்க சூளாமணி. ஏனென்றால் அவர் இந்தியாவுக்கு போயிருக்க நாடகம் எல்லாம் சமயம் சார்ந்த நாடகமா இருக்குது, சமயத்தை பரப்புற நாடகமா இருக்குது. எல்லா இதுகளும் சுதந்திரமாயிரு முன்னேற்றி வாண்டு இல்லை, கடவுளை கும்பிடணும்னு சொல்லி தவிர பெருசா சொல்ல இல்லை. அப்ப சமுதாயத்துல சமுதாய கருத்துக்களை சொல்ற நாடகங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆசை. அப்பதான் அவர் மதங்க சூளாமணி எழுதினவர். ஏனென்றால் பிரிட்டிஷ்ல ஆரம்பத்துல 16th century ஷேக்ஸ்பியர் காலத்துல கிறிஸ்டியானிட்டியை ஹென்றி VIII தொலைச்சு விட்டாலும் புரொட்டஸ்டன்ட் கொண்டு வந்தாலும், ஆனால் நாடகம் ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி ஆதி காலத்திலிருந்து நாடகம் என்றது சமயத்தை பரப்புறது, கலையை பரப்புறது, இயல் இசை நாடகம். சரியா? அப்ப அவர் அந்த 38 நாடகம் எழுதியிருக்கிறார். 3 தீம்லாம் எழுதியிருக்கிறார். த ஹிஸ்டரி, பாலிட்டிக்ஸ் அண்ட் ட்ராஜடி. அவ்வளவுதான் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் காதலை பற்றி எழுதியலாது. இப்ப புரியுதா என்ன மாதிரி அந்த சமுதாயங்கள் வருது என்று? அப்ப இந்த 3 தீம்லாம் இருக்கிறார். அந்த 3 தீமே எடுத்து அப்பதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதான் சொல்ற நாடக மாற்றங்கள் உண்டாக்குறது அதான் காரணம். இங்கிலீஷ் லாங்குவேஜே ஒருமுகப்படுத்துறது ஷேக்ஸ்பியர். இரண்டால் இப்ப மட்டக்களப்பு லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கு, யாழ்ப்பாண லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு சினிமா வாழ்ந்தபடியா எல்லாரும் இந்திய சினிமா லாங்குவேஜ் எல்லாம் பெரும்பாலும் இளம் தலைமுறை கதைக்குது. சரியா? இந்திய சினிமா எங்களோட தமிழ் ஒன்றிணைக்குது. அதுபோலதான் அவர் லிவர்பூல் இங்கிலீஷ். அடுத்தது இங்கிலீஷ் அந்த காலத்துல மதிப்பில்லை, இங்கிலீஷ்ல இந்த ராஜமொழியா இருந்தது பிரெஞ்சு. ஸோ அவரால் தான் இங்கிலீஷ் ஒரு ரெனசான்ஸ், ஒரு நவத்துவம் எடுத்தது. அது மாதிரிதான் இந்தியாவில் 1925ஆம் ஆண்டு பிறகு சமூக நாடகங்கள் வந்தன. புது கருத்துக்களை கொண்டு வர திமுக கட்சி நாடகங்களை கொண்டு வந்தது. அதிலிருந்தான் சிவாஜி கணேசன் நடித்தார். அதிலிருந்தான் அந்த நாடக பாணியில் பராசக்தி செய்தார். நாடகம் என்றது உலக அரசியல் மன என்ஹான்ஸ், அதை இன்ஸ்பிரேஷன்கள் எல்லாம் கொண்டு வர்றது ஒன்று பார்த்தாத்தான், கேட்டுறதை விட பார்த்தா. அந்த பார்க்க நாடகத்துல இசையியல் நாடகம், இசை இருக்குது, நடிப்பு இருக்குது. அதுதான் இருந்தது ஆதி காலம். மனுஷன் காட்டுக்கு இருந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் நாடகம் இருக்குது. இன்றைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையண்டு, இலங்கை இந்தியாவில் இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்குது. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நாடகம் படிப்பாங்க. கிறிஸ்மஸுக்கு நீங்க போனா தெரியும். எந்த பேத்தியார் நாடகம் நடிக்க முதுபதியா இருக்கும் நடிச்சது. இப்ப அந்த யூனிவர்சிட்டி போட்டால். அப்ப நாங்கெல்லாம் சிறு வயதுல நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறோம் எல்லாரும். நான் அசோகபுரத்தில் செய்த நாடகத்தில் அனுமாரா நடிச்சு பரிசு பெற்ற பெண்ணங்கள மாவட்டத்துல 3வது பரிசு. மியூசிக் ஸ்கூலுக்கு போன உடனே நாங்கள் சரியான வெக்கமாக வந்தாங்க. நான் கூத்தாடி நாடகம் போட்ட மனசு. ஸோ யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், இணைக்கிறது மக்களை. மற்றவையும் அடுத்த வாரம் மியூசிக் ஸ்கூல் அனிமல் பார்ட்டியில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் தேர்ட் இயர், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் நல்லபடி ஆடிச்சது, ராஜசக்கா செய்தவர்கள். ஸோ இட் இஸ் இன்ஸ்பயர் பீப்புள். அதான் செய்கிறது. நீங்கள் சிவாஜி கணேசன் நடித்து கதைச்சிருப்பீங்க. ஸோ நாடகம் என்பது பார்வைக்கு மட்டுமில்ல, படிப்பதற்கு கணக்கு இருக்கு, பழகுவதற்கு கணக்கு இருக்கு, உணர்வதற்கு கணக்கு இருக்கு. அடுத்தது வேற எதை சொல்ல மறந்து போனேன். அடுத்தது காந்தி மெக்கன்டைரை பற்றி நீங்கள் சொல்லிக்க பார்த்தவர் நிறைய இங்கிலீஷ் படமெல்லாம் படிச்சு செய்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு பேர்கராக தான் இருந்திருக்கணும். அந்த காலத்துல பேர்கர்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இங்கிலீஷ் பீப்புள் இன் ஸ்ரீலங்கா. நாங்கள் கிளம்புக்கு வரைக்கும் அதையா கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ். அது பேர்கர்ன்றது 3 பேரையும் தொட்படுத்தது, போர்த்துகீஸ், டச், இங்கிலீஷ். ஆனால் நான் கண்ட பேர்கர்ஸ் கிளம்புற எங்களுக்கு முன்னுக்கு வீட்டுக்கு இருந்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் பேர்கர். அவையெல்லாம் கம்ப்ளீட்லி எங்களை விட வித்தியாசம். அவை கலாச்சாரம் எல்லாம் அவை அங்கே பிழை இருந்தது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மியூசிக் ஸ்கூலில் கேட்க மைஃபேலேரி நாடகம் அங்கே கொண்டு காட்டுறது. அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த கலை பிரதிபலிப்புகளால் இன்றைக்கு இல்லை, அந்த போர்வந்தத்தால். அந்த காலத்தில் நிறைய நாடகங்கள் இருந்தது. பர்டிகுலர்லி கிளம்புல இருந்து இங்கிலீஷ் நாடகங்கள் வரும் அங்கே.
schools and colleges, I don't know how many people know that, but எங்களை கூட்டி கொண்டு போவாங்க. அப்போ நாடகம்ன்றது மிக பிரம்மாண்டமான சக்தி. அதில் எங்களோட இலங்கை ஆளும் இந்த படமெல்லாம் நடிச்சிருக்கேன் சொல்ல எனக்கு தெரியாது உண்மையா. I done so much things, but I don't know about McIntyre. ஒரு நிறைய செய்திருக்கிறார். எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு மிகவும் நன்றிம்மா. நன்றி அம்மா. ஒரு நிறுவனத்துக்கு எல்லாரும் வடிவா சொன்னீங்க. நாங்க டைமுக்கு கிட்ட வந்துட்டோம். நீங்க நிறைவு செய்ய முன்ன ஏதாவது சொல்ல போன்றீர்களா நவஜோதி? இல்ல எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நாடகம் இப்ப ராஜேஷக்காவும் கணக்காக தான் இருக்கிறார்கள். மற்ற எல்லோருமே ஒவ்வொருத்தரும் நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கிறது. இந்த நாடகம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்களும் நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம், எல்லாரும் இப்ப எல்லா அரசியலும் நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம், எல்லாரும் நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அது உலகமே நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அதுபடியா இருந்து எனக்கு உண்மையாக இன்றைய நாடகத்தை நான் எடுத்து காந்தி மெக்கன்டைரை நான் இங்க நேரு சந்திச்சு அதில் நான் என்னுடைய மகனோட சிதறலையும் செய்து அதையும் ஒரு பதிவாக்கி இருந்தேன். ஆனால் திரு நடாமோகன் அவற்றை ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த சில 5000 கிட்ட எங்களுடைய தமிழாக்க நல்ல ஒற்றுமை தானே அதுல அவருடைய கணக்க யூடியூப்புகளை தொலைத்து விட்டார் என்றதும் ஒரு சோக வரலாறு. பட் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றி. இன்றைய நாள் தொடர்ந்து எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைத்து நாங்கள் நாடகத்தோட பயணிப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு நிமிஷம் இருக்கு, யாரும் சொல்ல போறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கா நான் சொல்லணும். இன்றைக்கு என்ன நவஜோதி அம்மா உங்களோட பேச்சாலே எல்லாரும் இந்த மகிழ்வா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. முதல்ல கலவாணி அம்மா இன்றைக்கு ஒரு நடிகை எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பிறகு அதுக்கு பிறகு சுவேந்திரா அம்மா பல்கலைக்கழகத்துல படிக்கக்குள்ள ஒரு நடிகையா இருந்திருக்கான்னு தெரியுது. ராஜேஷ் பாலா அம்மா அனுமானா நடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்குது. எல்லாரும் தங்களோட வெளிப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நீங்கள் பேசின பேச்சு இன்றைக்கு எல்லாரும் நானும் ஒரு பொன் பாத்திரங்கள் நடத்திருக்கிறேன், நானும் அதை சொல்லியிருக்கிறேன். அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்த்தா நீங்கள் ஆரம்பத்துல தொடக்கி வைத்தது மகிழ்ச்சியாகவே இருப்போம் என்று சொல்லி இந்த பேஜை தொடங்கியது அது நிறைவு பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வாருங்கள். நிறைவு செய்ய நேரம் இது. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள், நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். வாடி நின்றீர்கள் என்றால் வருத்தங்கள் சேர்ந்து விடும், வாடி நின்றீர்கள் என்றால் வருத்தங்கள் சேர்ந்து விடும், அதுவே வாழ்க்கையாகவும் மாறிவிடும். எனவே நன்றே உறங்குங்கள், நகர்ந்து கொண்டிருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் தியான குழுவினர். நன்றி, வணக்கம்.